பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் பேறு பெற்றவர்கள். பாருங்க, நீங்கள் தேவனை போல உருவாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம். தேவன் யாராக இருந்தாலும், ஆண் பெண் யாராக இருந்தாலும் அவருடைய சாயலின்படியும் அவருடைய ரூபத்தின்படி நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷன் அப்படிங்கிற ஒன்று பாருங்க, ஒரு மனு குலத்தை உருவாக்கும் போது தேவன் அவரை நினைத்து அவரை போலவே உருவாக்க நினைத்தார். அது ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினார். அப்ப தேவனுடைய சிருஷ்டிப்பே நமக்கு காட்டுகிறது, அவர்கிட்ட எந்த பார்ஷியாலிட்டியுமே இல்லை, எந்த ஒரு பாரபட்சமுமே இல்லை. எல்லாம் அந்த பாவத்துக்குள்ள விழுந்த பிறகுதான் பாருங்க, நீ நாங்கிறது, ஏற்றத்தாழ்வு பார்க்கறது, ஆண் பெண்ணுங்கிற வித்தியாசம் பார்க்கறது, இல்லை ஜாதி பார்க்கறது, இல்லை ஏழை பணக்காரங்கிற பாகுபாடு பார்க்கறது, படித்தவன் படிக்காதவன் பார்க்கறது, இல்லை வசதி வாய்த்தவன் வசதி இல்லாதவன், இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றிலுமே சொல்ல, மெட்டீரியலில் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலுமே இந்த எந்த ஒரு பாரபட்சமும் தேவனிடத்தில் இல்லை என்பதை முதல்ல நம்ம நல்லா ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. அன்பு என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறது. அவற்றிருந்து தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த அன்பு நம்ம இருதயத்தில் ஊற்றப்பட்டு இருக்கிறது. அந்த அன்பு பாருங்க, சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும் அன்பு. அந்த அன்பு ஒரு காலம் ஒழியாது. அந்த அன்பை கொண்டு, தெய்வீக அன்பை கொண்டு தான் தேவன் நம்மை நேசித்திருக்கிறார். அதை சிலுவையில நீங்க பார்க்கலாம். அப்ப தேவன் இப்படியாக உருவாக்கப்பட்ட இந்த உலகத்தை பிசாசு என்ன பண்றான்? எல்லாவற்றிலும் வேறுபாடு, ஏற்றத்தாழ்வு, நீ நாங்கிற போட்டி, சுயநலம் எல்லாத்தையும் கொண்டு வந்து உலகத்தை சீரழிக்கிறான். வசனம் மறுபடியும் இந்த இடத்துல வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3:28. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை கிறிஸ்துவுக்குள்ள, அடிமை என்றும் சுயாதீனம் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொருவருமே ஃபர்ஸ்ட் மனிதர்களை ஒவ்வொருவருமே தேவனை போல உருவாக்கப்படுவோம். தேவன் ஆவியா இருக்கிறார், நாமும் ஆவிதான். அப்ப இந்த சரீரம்ங்கிற ஒன்று ஒரு வீடு போல, இந்த உலகத்துல ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோமோ அதே போல இந்த சரீரமாகிய இந்த வீட்டுக்குள்ள இந்த ஆவி மனிதன் இருக்கிறான். அது ஒருத்தவங்களுக்கு ஆணா இருக்கு, ஒருத்தவங்களுக்கு பெண்ணா இருக்கு, ஒருத்தவங்களுக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்காரு. அதுல எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. ஆனால் உள்ள இருக்கிற அந்த ஆவி, தேவன்கிட்ட இருந்த அந்த ஆவி, தேவனுடைய அந்த ஆவி, தேவனுடைய சாயலுடைய ரூபத்தின்படி தான் 2 பேருக்குள்ளே உருவாக்கப்பட்டு வைக்கப்பட்டது. 2 பேரையும் தான் பார்த்து ஆதியாகமம் 1:28 சொல்றாரு, நீங்கள் இந்த பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஆணும் பெண்ணுமாக உருவாக்கி அவர்களை பார்த்து 2 பேர்கிட்டையும் இந்த பொறுப்பை கொடுக்குறாரு. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்ப இன்றைக்கு எந்த விதத்திலும் உங்க வீட்டில் யாரையாவது அப்படி ரொம்ப ஏளனமா நினைக்கிறீங்களா? இல்லை உங்கள் வேலை செய்கிற இடத்துல அப்படி நினைக்கிறீங்களா? நான் சொல்கிற அந்த ஆண் பெண் மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும் யாரையாவது குறைவாக நினைக்கிறது, பாரபட்சம் பார்க்கறது, ஏளனமாக நினைக்கிறது, அப்படி நினைப்பு இருந்தால் இன்றைக்கு அது ஒளிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லோரையும் அவருடைய அந்த தெய்வீக அன்பை கொண்டு நேசித்து அந்த அன்பினாலே வழி நடத்தி தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றுவதே நம்மளுடைய தலையாய நோக்கமாக இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பாருங்க, கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்கிறோம். எல்லாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரர்களாக இருக்கிறோம். 29 பாருங்க, நீங்கள் கிறிஸ்து உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாரும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திராயும் இருக்கிறீர்கள். அப்ப தேவனிடத்துல பட்சபாதம் இல்லை. அப்ப தேவனே பார்க்காதவனை நம்ம புதுசா வந்து பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத அநேக விஷயங்கள் பாருங்க, கிறிஸ்தவத்திலே மிகப்பெரிய அளவிற்கு நம்ம ஆசீர்வாதத்தை குலைக்கக்கூடியதாக, தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எல்லாவற்றையும் கலைந்து போட வேண்டும். நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு மைண்ட் செட்ல தேவன் மாத்திரம்தான், ஒரு வார்த்தை மாத்திரம்தான், ஒரு அன்பு மாத்திரம்தான் இருந்தால்தான் நம்மை பார்த்து இந்த உலகம் மாறி உலகத்தில் எழுப்புதல் வந்து தேவனை அனைவரும் அறிந்து கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும். நமக்குள்ள இவ்வளவு வேறுபாடு, முரண்பாடு இருந்தால் அது சரியா வராது. அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் சரி, புதிய ஏற்பாட்டிலையும் சரி, தேவன் எந்த விதத்திலும் பாரபட்சமா இல்லை என்பதை காண்பித்திருக்கிறார். பெண்கள் அநேக பேரை எடுத்து ஆசீர்வதித்திருக்கிறார். சாதாரணப்பட்டவனை எழுப்பி குப்பையிலிருந்தவனை தூக்கி பிரபுகளோட ராஜாக்களோடு உட்கார வைத்திருக்கிறார். ஆகவே அவர்கிட்ட பாரபட்சம் என்ன, நம்மகிட்ட பாரபட்சம் இருக்கவே வேண்டாம். இன்றைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல அந்த பெருமை,
அந்த பாரபட்சம், அந்த அன்பில்லாத தன்மை, அந்த மற்றவங்களை நேசிக்க முடியாத குணம், இது எங்கே இருந்தாலும் இப்பொழுதே ஒளிந்து போகட்டும் என்று சொல்லி விட்டுக் கொள்கலாமா? ஏனென்றால் நீங்கள் இப்படி செய்து பாருங்கள், உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் ஆசிர்வாதம் தடைப்பட்டு இருக்கோ அது எல்லாம் குலுக்கி அமுக்கி உங்கள் மடியிலே வந்து போடப்படும். செபிப்போம். சோத்திரம் தகப்பனே, அப்பா, நீர் அன்பாக இருப்பது போல எங்களையும் அன்பாக வைத்திருக்கிறீரே. உம்மை போல நாங்கள் இந்த உலகத்திலே வாழ, உம்முடைய சாயலின்படி ரூபத்தினுடைய உருவாக்கப்பட்ட நாங்கள் அப்படியே வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட விட்டுக் கொடுக்கிறோம். தெரிந்தோ தெரியாமல் எங்கள்கிட்ட எந்தெந்த இடத்துலலாம் ஆண்டவரே மாம்ச சிந்தனைகள், தேவனுக்கு விரோதமான இந்த பகைகளாக இருக்கோ இப்பொழுது ஒளிந்து போகட்டும். அப்பா, உம்முடைய தெய்வீக அன்பு ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளட்டும், நிரம்பி வழியட்டும். இயேசு நாமத்திலே ஆமென். ஆசீர்வதிக்கப்பட்ட